ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள் வாக்கு. இன்று நற்செய்தியின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி, மீட்பு பெறுவோர் ஒரு சிலர் மட்டும்தானா என்று சொன்னால், அந்த மீட்பு பெறுவோர் யாராக இருக்க முடியும் என்று இயேசு ஆண்டவர் கற்பிக்கிறார். ஒரு குரு தலைமை ஏற்று நடத்தி கொண்டு வந்த மடத்திற்கு பெரியவர் போகிறார். அங்கிருக்கிற பல சீடர்களை பார்த்தவர் மடாதிபதி இடத்துல கேட்கிறார், இங்கே உமக்கு எவ்வளவு சீடர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அந்த மடாதிபதி சொன்னாராம், 2-3 பேர் இருக்கலாம் என்று சொல்லி. ஆச்சரியப்பட்ட வந்தவர், இத்தனை பேர் இங்கு இருக்கிறார்களே, அவர்கள் சீடர்கள் இல்லையா என்று சொல்லி கேட்டபோது, இத்தனை பேர் இருந்தாலும் உண்மை சீடர்கள் இந்த 2-3 பேர் மட்டும்தான் என்று மிகவும் வியப்பு ஏற்படும்படி சொன்னாராம். என்று மீட்பு பெறுகிறவர்கள் ஆண்டவரை பின்பற்ற சொல்லி பல பேர் இருந்தாலும் அவர்கள் யார் என்று பார்க்கிற போது இடுக்கமான வாயில் வழியே நுழைந்து அப்படிப்பட்ட வாழ்வை தங்களுக்குரியதாக ஆக்குகிற போது அவர்களுக்கு மீட்பு உண்டு. சில பேர் குறுக்கு வழி என்று சொல்லி நினைத்துக் கொள்ளலாம். குறுக்கு வழி அல்ல இது. தங்களையே பல்வேறு தவ முயற்சிகளாலும் மேலும் பல்வேறு விதமான ஒருத்தல் முயற்சிகளாலும் ஜெபதபங்களாலும் இறைவனுக்கு பயந்து மனிதர்களுக்கு சேவை செய்து வாழுகிற அந்த வழியை இயேசு காண்பிக்கிறார். இயேசுவை பின்பற்ற நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிற அறிவாளிகள் இருக்கிறார்கள். இயேசு எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் வழி நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்ப்போம். வினாக்களாக, நான் கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொள்ள என்னில் தடையாக இருப்பவை எவை? அடுத்து, கிறிஸ்துவன் என்பதாலேயே எனக்கு தானாக மீட்பு கிடைத்துவிடும் என்ற எண்ணத்துடன் வாழ்கிறேனா? சிந்தித்து பதில் எழுத்துவோம். தேவையானவற்றை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த ஞாயிறு ஆசீர்மிகு ஞாயிறாக அமைய அனைவருக்கும் ஜெபத்தோடு கலந்த நல் வாழ்த்துக்கள். ஆமென்.